லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆர்டர்ஸ் இன்னும் வரல, வந்ததுக்கு அப்புறம் பேசுவோம். ஏன்னா என்ன பேச போறோம், என்ன வரப்போகுது, பிரதமர் அவர்கள் வந்து என்னென்ன மெசேஜ் கொடுக்க போறாரு. ஏன்னா எலெக்ஷன் நேரம் இருக்கு, இந்த நேரத்தில் ஒரு சரியான மெசேஜ் மக்களுக்கு போகணும். இது வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த தேசத்தை வந்து மிக ஒரு உருவான தேசத்தை உருவாக்கணும், ஒரு விக்சித் பாரத் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் நேஷன் அப்படி உருவாக்கணும்னா நிச்சயமாக அதுக்காக என்னென்ன முயற்சி பண்ணணும் அதெல்லாம் பண்ணிட்டு தான் இருப்போம். இல்லையே, இது ஆரம்பத்துல இருந்து பண்றாங்க. இது வந்து எலெக்ஷன் நேரத்துல தான் பண்றோங்கிறது கிடையாது. இப்போ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா, எங்களோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் காலையில் எந்திரிச்ச உடனே என்ன பேச போறாரு, எந்த ஃபைல் வெளியில எடுக்க போறாரு, அதை நினைச்சுதான் கொஞ்சம் பயத்துல உட்காந்துட்டு இருக்காங்க. அப்படி அந்த பயம்தான் சமீபத்தில் ஏதோ ஒரு இடத்துல வந்து திமுக காரங்க பேசும்போது முன்னாள் முதலமைச்சர் புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு பதிலாக 3 மடங்கு அதிகமாக ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுல இருந்து அவங்களுடைய மைண்ட் எந்த அளவுக்கு வந்து ஒரு தடமாறுது நமக்கு பார்க்க தெரியுது. சத்தியமா எனக்கு தெரியாது. நான் ஒவ்வொரு தேர்தலும் இதுதான் சொல்வேன், கட்சியிலேருந்து பெரிய இடத்துலேருந்து முடிவு பண்ணணும் யார் எங்கே நின்னா நல்லா இருக்கும். ஏன்னா கட்சியோட வெற்றி இருக்கணும், தனிப்பட்ட முறையில் ஒரு நபருடைய வெற்றி இருந்தாக்கா அது வந்து லாபமே கிடையாது. ஒரு கட்சியோட வெற்றி இருக்கணும். என்னை போட்டியிட சொன்னால் நிச்சயமாக போட்டியிடுவேன். ஆனால் அது எல்லாமே வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த பார்ட்டி ஹெட் குவார்ட்டர்ஸுங்க. நிறைய திரைப்பிரபலங்கள் இப்போ பாஜக சில திரைப்பிரபலம் அதிமுகவே மாறி நான் அது மட்டும் சொல்லலை. ஐ திங்க் எல்லாரும் வந்து காங்கிரஸ் விட்டுட்டு வெளியில வந்துட்டு இருக்காங்க. அதுதான் நான் பெருசா பாக்குறேன். ஏன்னா காங்கிரஸ்ல ஒண்ணுமே இல்லை, எல்லாமே முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ்ல இருந்து எல்லாரும் வெளியில வந்துட்டு இருக்காங்க, பாஜக வந்துட்டு இருக்காங்க. சோ அது பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா காங்கிரஸ் மேல இருக்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் போச்சு. லைகா புரொடக்ஷன் சுபாஷ் கரன் வழங்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், விஷ்ணு விஷால் மற்றும் விக்ராந்த் நடிப்பில் டைரக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் தயாரிப்பில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் உருவாகியுள்ள லால் சலாம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.